அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ரோஜா பூ யாருக்கு தாங்க பிடிக்காது? அதிலும் ஒரு சிலருக்கு குறிப்பிட்ட நிறம் ரோஜா ரொம்பவே பிடிக்கும். இந்த திரையில் பார்க்கக்கூடிய கலர் ரோஜாக்களை உங்களுக்கு பிடிச்ச ரோஜா இருந்தால் தவறாமல் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஏன் அந்த குறிப்பிட்ட நிற ரோஜா பூ ரொம்ப பிடிக்கும், அதனால் உங்களுடைய குணாதிசயங்கள் பண்புகள் என்ன அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த ஒரு வீடியோ மூலம் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி. வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் தேர்ந்தெடுத்தது வெள்ளை நிற ரோஜாவாக இருந்தால் நீங்கள் இயல்பாகவே அமைதியாக இருக்கணும், எந்தவித சண்டை சச்சரவின்றி வாழ வேண்டும் அப்படின்னு விருப்பம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். உண்மையாக இருக்கணும், அனைவரிடத்திலும் நம்பிக்கையாக நாம் நடந்துக்கணும் அப்படின்னு அதிகமாக விரும்புவீங்க. கஷ்டப்படுறவங்கள பார்த்தீங்கன்னா உடனே அவங்களுக்கு தேவையான உதவி செய்யணும், அவங்களுக்கு என்ன வேணுமோ அது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு எண்ணம் நிறைவாக இருக்கும். அனைவரும் சமம், இந்த உலகில் யாரும் யாருக்கு கீழே கிடையாது, மேலே கிடையாது, அனைவரும் சமம் என்று நினைக்கக்கூடிய சமநிலையான நபர். நீங்கள் திறமைசாலி, புத்தி கூர்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த குணங்களெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இயற்கையாகவே வெள்ளை நிற ரோஜாவை தான் நீங்கள் விரும்புவீங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்தது மஞ்சள் நிற ரோஜாவாக இருந்தால் உறவினர்கள், நண்பர்கள், மக்களிடம் அதிகமாக மகிழ்ச்சியாக நேரத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு நபர். ஆக்கப்பூர்வமான செயல்களை அதிகமாக செய்வீர்கள். முடிவெடுக்கும் திறன் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கடினமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, குழப்பம் நிறைந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, சரியான முடிவெடுக்கும் திறன் உங்களுக்கு இருக்கும். அதிகமான தகவலை தெரிந்து கொள்ளவும் அதை சேகரிக்கவும் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். செய்கின்ற வேலையை அதிக விருப்பத்துடன், அந்த வேலையை ரொம்ப அதிகமான ஆர்வத்துடன் செய்யக்கூடிய ஒரு குணம் படைத்தவர்களாக இருப்பீங்க. இந்த குணங்கள், இந்த திறன்கள் உங்களுக்கு இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லோ நிற ரோஜா உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்தது ஆரஞ்சு நிற ரோஜாவாக இருந்தால் நம்பிக்கைக்குரிய ஒரு நபர். நம்பிக்கை அப்படின்னாலே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை முற்றிலுமாக வித்தியாசமான ஒரு யோசனையில், கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய, செய்யக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க. மனம், உடல் இரண்டிலும் வலிமை மிகுந்த சக்தி படைத்த ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க. உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடிய சக்தி படைத்த ஒரு நபர். பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து லகுவாக வெளியே வரக்கூடிய திறன் படைத்த ஒரு நபராகவும் நீங்கள் இருப்பீங்க. இந்த குணங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆரஞ்சு நிற ரோஜாவை தேர்ந்தெடுத்திருப்பீங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்தது பிங்க் நிற ரோஜாவாக இருந்தால் மகிழ்ச்சியாகவும் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கவும் உங்களால் மட்டும்தான் முடியும். குழந்தை போன்ற குணம் படைத்தவர்கள். அந்த மாதிரி நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த நேரத்தையும் அந்த நாளையும் கழிப்பீங்க. அனைவரிடத்திலும் அன்பு செலுத்தணும். சின்ன நாய்க்குட்டியாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, தாவரமாக இருந்தாலும் சரி, அனைவரிடத்திலும் அன்பு செலுத்தணும் அப்படின்னு ஒரு உயர்ந்த குணம் இருக்கும். வசீகரமான தோற்றம், பேச்சு, செயல் இருக்கும். உங்களை பார்த்தாலே உங்ககிட்ட வந்து பழகணும், பேசணும் அப்படின்னு ஒரு எண்ணம் மற்றவர்களுக்கு தோன்றும். அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்குவீங்க. உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள். நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை உறவினர்களாக இருந்தாலும் சரி, எனக்கு இவங்க முக்கியம், இவங்களிடம் நான் அன்பாக இருப்பேன், இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்வேன் அப்படின்னு அவங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் தருவீங்க. மற்றவர்களுக்காக தன்னுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. இந்த குணங்கள், பண்புகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிங்க் நிற ரோஜாவை தேர்ந்தெடுத்திருப்பீங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்தது சிவப்பு நிற ரோஜாவாக இருந்தால் காதல் உணர்வு அதிகமாக இருக்கும். ரொமான்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். தைரியம், விடாமுயற்சி, உறுதியான மனம் படைத்தவர்கள். மக்களையும் ஒரு சூழ்நிலையும் நல்லா மேனேஜ் பண்ணக்கூடிய திறன் படைத்தவர்கள். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சூழ்நிலை, ரொம்ப டஃப்பான ரஃப்பான ஒரு மேன் அப்படின்னா கூட அவங்கள எப்படி பயன்படுத்தினா அந்த வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு யோசித்து அவங்கள பயன்படுத்தக்கூடிய திறன் படைத்தவர்கள். தலைமைத்துவம், ஆளுமை பண்பு, பயப்படாமல் எதையும் துணிச்சலாக செய்யக்கூடிய திறன் படைத்தவர்கள். சுதந்திரமாக தன் எண்ணத்தை செயல்படுத்தக்கூடிய உயர்ந்த லட்சியம் உடையவர்கள். இந்த அளவுக்கு சிறப்பான பண்புகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுத்த பூ சிவப்பு நிற ரோஜா பூவாக இருக்கு. நான் சொன்ன குணங்கள் உங்களுக்கு பொருந்துதா இல்லையா? நீங்கள் எந்த நிற ரோஜாவை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச ரோஜா பூ என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் ரோஜா. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.